மழைக்காலங்களில் மாடுகளை ஈக்கள், கொசுக்கள் மற்றும் உண்ணிகள் ரொம்பவே தொந்தரவு பண்ணும். அந்த மாதிரி தொந்தரவுலேருந்து மாடுகளை எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லி இதோட நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். அதை நீங்கள் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வாளி எடுத்துவோங்க. அந்த வாளியில் ஒரு 5 லிட்டர் அளவில் தண்ணி எடுத்துவோங்க. நாம நிற்கிற இந்த மாட்டு தொழுவு பார்த்தீங்கன்னா 5 மாடுகள் கெட்டுறதுக்கான அளவு கொண்ட ஒரு மாட்டு தொழு. அதனால நாம ஒரு 5 லிட்டர் தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் எடுத்துவாங்க. இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா வேப்பமர கொட்டையிலேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய். இதுக்கு பேர் வேப்பெண்ணெய்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வேப்பெண்ணெய் கடைகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதில் ஒரு 100 ml மட்டும் வாங்கிக்கோங்க. அடுத்ததான் நம்ம வாங்கி வச்சிருக்கிற வேப்பெண்ணெய் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற அந்த 5 லிட்டர் தண்ணியில் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பெண்ணெயில் ஃபுல்லாக நம்ம ஊற்றிட்டோம். ஆனாலும் அந்த வேப்பெண்ணெய் பார்த்தீங்கன்னா தண்ணி கூட சேரவே இல்லை. இப்படி இருந்தால் இந்த ப்ராசஸ் நம்மளால் பண்ண முடியாது. அதனால நாம் அந்த வேப்பெண்ணையும் தண்ணியும் ஒன்னடியாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக நாம் ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அது என்னன்னா, கடைகளில் ₹1 இல்லைனா ₹2 நம்ம தலைகளில் தேய்க்கக்கூடிய ஷாம்புகள் வைப்பாங்க. அந்த ஷாம்பு ஒன்று வாங்கிக்கோங்க. அதை எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்தவங்க. குச்சி எடுத்துட்டு நம்ம இதில் ஊற்றின அந்த ஷாம்புவையும் தண்ணியையும் அதுக்கப்புறம் வேப்பெண்ணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும், மூணுமே ஒன்னோட ஒன்று நல்லாவே சேருது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியும் எண்ணெயும் சூப்பராக ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு, ஆக்சுவலாக இந்த தண்ணியையும் வேப்பனையும் ஒன்னடியாக மிக்ஸ் பண்ணதுக்காக வெட்டிங் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு லிக்விட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால நமக்கு அது கிடைக்காது. அதனால நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்ததான் ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரேயர் ஒன்று எடுத்துவாங்க. அந்த ஸ்ப்ரேயருக்குள்ள இந்த நம்ம கலக்கி வச்சிருக்கிற லிக்விடை உள்ள ஊற்றிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த லிக்விட மாட்டோட இந்த காலுக்கு பின்பகுதியில் மட்டும் அடிங்க. ஏன்னா மின்பகுதியில் அடிச்சோன்னா மாடு வந்து வாயை வச்சு அந்த இடத்த நக்கும். அந்த டைம்ல அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். அடுத்ததான் தரப்பகுதியில் அடிச்சுக்கோங்க. தரப்பகுதியில் அடிக்கும் போது அதோட உணவு இருக்க பகுதியில் கண்டிப்பா அடிச்சிடாதீங்க. அப்படி அடிச்சீங்கன்னா அந்த உணவு மாடு கண்டிப்பா சாப்பிடாது. இந்த முறையை குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு தடவை பண்ணுங்க. அதே மாதிரி மாட்டையும் மாட்டு தொலையும் சுத்தமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வேப்பனை வாங்கும்போது விலை கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லி குவாலிட்டி கம்மியான வேப்பனையை வாங்கிறாதீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்காது. அதனால நல்ல குவாலிட்டியான வேப்பனையை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஈ விடாம எல்லா ஈயையும் பிடிக்கிறதுக்கு ஒரு கருவி எப்படி செய்யறேன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோன்னு போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம். அதையும் தேவையுள்ளவங்க பார்த்து பயன்பெற்றுக்கோங்க.